இவனை கைது பண்ணி இவனை மருத்துவ பரிசோதனையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. மேத்யூவோட பையன் ஊடகவியாளரோட கேமராவை உடைக்க பாயிறான். எடுக்கக்கூடாதுன்னு. இது எவ்வளோ பெரிய அப்போ அந்த பையன் தான் அந்த அசிங்கப்படுத்திக்கிட்டான். ஒரு ஆளோட போயிருக்கும் அந்த அசிங்கம். இவன் இன்னும் உடைக்கிறான். பார்த்தீங்கன்னா லைவ் ஷாட்டெல்லாம் கேமராவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. ஆமாம், ஜீப்பில் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க போலீஸு. மூஞ்சி எல்லாம் மூடி தான் இருக்குது அப்பயும். அதையும் கடைசியாக ஷாட்டில் தான் மூஞ்சி தெரிஞ்சது. நீ யாரா கேட்குறதுக்கு இந்த வருது. போய் அவன் இன்னும் ஃபைட் பண்ணுறான், வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணி ஆஜர்படுத்தி சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறான். அவன் பேர் மேத்யூ. அவன் அந்த விடுதியில் காப்பாளராக இருக்கான். வார்டன்னு சொல்லலாமா? காப்பாளருக்கு இல்லை, காவலாளி தான். வார்டன்கிறது வேற மீனிங். அவங்கள்ட்ட பேட்டி கேட்குறாங்க. அது ஒரு அவ்வளோ அலட்சியமான பதில். அந்த மாதிரி பதிலே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நானே சாப்பிடல காலையிலேருந்து, நீங்கள் இதுக்கு மேலே கேள்வி கேட்டீங்க நான் மயக்கம் போட்டுருவாங்க. பெருவாரியான கேள்விக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லுது. என்னங்க அஃபென்ஸ் நடந்துருச்சு, சொல்ல வேண்டியது நாங்கள் ஸ்ட்ராங்காக. இப்போ நான் சொல்லலையா? ஆமாங்க அவனை பிடிச்சிருக்காங்க, அவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த இதுக்குள்ளே, அவன் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியது தானே. அது தெரியாது, எனக்கு மயக்கம் வந்துடும், இப்படி பதில் சொல்லுது. இது கொஞ்சம் கூட இந்த மனித மானுட சமுதாயத்திலே நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறது தெரியலங்க. அவங்களுக்கு ஏதாவது இதுல தொடர்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு? பயங்க, எல்லாம் பயம். தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது விசாரணையில் அது நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம். அது விசாரிக்கட்டும். இவன் இது மட்டும் தான் பண்ணானா இல்லை இன்னும் யாராவது பண்ணியிருக்கானா? இவ்வளோ ப்ரூட்டலாக ஒருத்தனுக்கு செய்ய முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் அஃபண்டராக இருக்க முடியாது இல்லை? ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா எல்லா வேலை பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும், புலன் விசாரணையில் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் அதெல்லாம். பட் அவனை எதிர்த்து டேரிங்காக பேட்டி கொடுக்க முடியலையே அவங்களால. அதுக்கு ஒரு காரணம், இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. காரணங்கள்லாம் நெரிசலாக இருக்குது காரணங்கள்லாம். நான் நினச்சி பார்த்தேன், நம்ம விட்டு பிள்ளையெல்லாம் இருந்தால் இப்படி சொல்லுவோமா? யார் விட்டு பிள்ளையா இருக்கட்டும், என் நண்பரோட பிள்ளையா இருக்கட்டும், என் எதிரிகாரோட பிள்ளையா இருக்கட்டும், இப்படி அட்டன் பண்ணுறது சரியா? முறையாது. என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? என்ன தெரியும்? ஒட்டச்சீராக இருக்க. ஒரே ஒரு நான் வேண்டுதல், சந்தோஷப்படுறேன், உயிரோடையாவது விட்டியடா பாவி. சரி சொல்லிட போதுன்னு நினச்சி கழுத்து நினச்சிருந்தா உயிரும் போயிருக்கும்ல. அந்த ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன், உயிரோட விட்டான் அப்படின்றது. மனிதன் போதை, ஃபுல்லாக போதை. அந்த போதையில் எல்லாம் குரங்காக போகிறான் இன்னும் கொஞ்ச நாளில்.